ராமநாதபுரம் மீனவர்களை விடுவிக்க கோரி தங்கச்சி மடத்தில் ரயில் மறியல் போராட்டம் அறிவிக்கப்பட்டிருப்பதால் அங்கு 800க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் வீரகுமரன். விவரம் என்ன? தேவபிரியன், தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தமிழக மீனவர்கள் மீன்பிடிக்க சென்ற நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் சுமார் 61 பேரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். அது மட்டும் அல்லாமல் அவர்கள் பயன்படுத்திய 9 படகுகளையும் அவர்கள் சிறைபிடித்துள்ளனர். இந்நிலையில் தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் அவர்கள் பிடிபட்ட படகுகளை விடுவிக்க வலியுறுத்தியும் மத்திய மாநில அரசுகளுக்கு தமிழக மீனவர்கள், அதாவது ராமேஸ்வர மீனவ சங்கங்கள் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் மீனவர்கள் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தனர். அதாவது கடந்த 13ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்று கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் மீனவர்கள் எவரும் விடுவிக்கப்படாத நிலையில் இன்று மாலை 4 மணி அளவில் ராமேஸ்வரத்திலிருந்து புறப்படும் தாம்பரம் விரைவு ரயிலை தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் மறித்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருந்த நிலையில் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றன. இந்நிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற்று 3 கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று தோல்வியில் முடிந்த நிலையில் இன்று மாலை கண்டிப்பாக 4 மணி அளவில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெறும் என மீனவ சங்கங்கள் அறிவித்த நிலையில் அறிவித்திருந்த நிலையில் தற்போது 8 டிஎஸ்பிகள் 16 ஆய்வாளர்கள் என 859 போலீசார்கள் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். இந்நிலையில் ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தில் தற்போது 800க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து இன்று மாலை மீனவ சங்கங்கள் கண்டிப்பாக மாலை 4 மணி அளவில் தாம்பரம் செல்லக்கூடிய ரயிலை மறித்து போராட்டம் நடத்த இருப்பதாக தெரிவித்துள்ளது கண்டிப்பாக நடைபெற இருக்கின்றன. விரிவான தகவலுக்கு நன்றி வீரகுமார்.